சார்ஜர் பேங்க் பெட்ரோல் பம்ப் மாதிரி சார்ஜர் பம்ப். இது பாருங்க, அங்கே அந்த போனால் மழை மாதிரி 24 மணி நேரம் மழை மாதிரி பெஞ்சிக்கிட்டே இருக்குங்க. இதனால் மக்கள் வந்து குளிர்ச்சியாக அங்கே போனால் குளிர்ச்சியாக உணவும். இப்போ அன்பு சொந்தங்களே, நீங்கள் பார்க்குறது வந்து நாடோடிகள் வாழ்க்கை. பாருங்கள், நல்லா சாப்பக்கடை ரெஸ்டாரண்ட். இந்த என்னடா நல்லா சாப்பக்கடை ரெஸ்டாரண்ட்டுன்னு இருக்குன்னு பார்த்தேன். என்னடா தமிழ் பேராக இருக்குதே பார்த்து ஒரு ஆள் கூட வரலங்க. காலைல 9-10 மணி ஆச்சு. அப்படியே அங்கே வெறிச்சோடி அந்த இடத்துக்கு பில்டிங்க்கு யாருமே போக மாட்டாங்க. அந்த மாதிரி இடத்துல கடை இருக்குது. சரி நம்மளும் போகல, வந்தாச்சு. அப்புறமா சரி அப்படியே நாடோடிகள் மாதிரி அப்படியே வெளியில் அப்படியே போவோம், எங்கேயாச்சும் நடந்து போவோம். கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா, மனிதன் போகும் பாதையை மறந்து போகலாமா. அந்த மாதிரி கண்ணதாசன் எழுதிய பாட்டு மாதிரி நம்ம அப்படியே போயிட்டு இருக்கோம். அங்கே போகணுன்னே தெரியல, எங்கே போகணுன்னே தெரியல. ஒரு நாடோடி வாழ்க்கை மாதிரி எங்கே போகணுன்னு தெரியல. அப்படியே எங்கெங்கே கிடைக்குதோ அப்படியே ரோடு மாதிரி, ரோடெல்லாம் அப்படியே இடையில குறுக்க பூந்து போயிடுறது. இப்படி தான் போகணும் இல்லை, போயிட்டே இருக்கிற எங்கே போகணும், இப்படி தான் போகணும் அப்படி போகணுன்னு இல்லை, போயிட்டே இருக்கிறோம். அப்படியே போயிட்டு இருக்கிறப்ப ஒன்று ஒன்றா என்னென்ன நடக்குது பார்ப்போம். ஒரு இடத்துக்கு புதுசாக இடத்துக்கு போகணும்னா அங்கே ஒரு இடத்துக்கு ஏதோ ஒரு புது இடம், ஆளுமே இல்லாத இடம். சரி எல்லாம் புது ஏரியாவுக்கு வந்தாச்சு. புது ஏரியாவுக்கு வந்துட்டா அப்படியே காலை நேரத்தில் அப்படியே போயிட்டே இருக்கிறேன். போயிட்டுருப்போ அங்கே நிறைய மாஸ்க் இருக்குங்க. இங்கே ஒரு மாஸ்க்கு, அங்கே மாஸ்க்கு, மொத்தம் 3-4 மாஸ்க் பார்த்துருக்கேன். அந்த அளவுக்கு மாஸ்க் பக்கத்தில் ஒரு சின்ன ஏரியாவிலேயே எத்தனை மாஸ்க் இருக்குது, அப்படி இருக்குது. சரி அப்புறமா அப்படியே போவோம். அப்படியே நடந்து ஒரு குறுக்கு சந்து இருந்துச்சு. எங்கே சந்து இருக்குது, அங்கே பார்த்தோம். அங்கே ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது. என்ன இடம், புது இடமா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு அப்படியே வந்தாச்சு. இங்கே வந்துட்டு சரி வேறு என்னென்ன இங்கே இருக்குது பார்த்தோம். பெரிய பில்டிங்கை பார்த்தா அந்த அளவுக்கு பெரிய பில்டிங்க, செம பெருசாக இருக்குது பில்டிங்கு. சரி ஓகே, இந்த பில்டிங்கை பார்த்துட்டு என்னடா இது இவ்வளோ பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு பில்டிங் சுற்றி அங்கே நின்றுட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்தாச்சு. எடுத்து அங்கே ஒரு வீடியோ மாதிரி எடுத்துகிட்டு இந்த இடம்லாம் நீங்களும் பாருங்கள், உங்களுக்கு காட்டுன்னு சொல்லிட்டு அப்புறம் நான் அப்படியே வந்துக்கிட்டு இருந்தேன். அந்த பில்டிங்லாம் முடிஞ்சிட்டு சரி எங்கே கடைகள் இருக்குமா, எங்கே சூப்பர் மார்க்கெட் இருக்குமா. செம வெயில் கொளுத்து. காலையிலே உங்கள்கிட்ட பழைய பில்டிங் வந்து ஒரு பழைய இடிஞ்ச பில்டிங், அதை போய் ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கானு, ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. சார் அதையும் பார்த்துட்டு என்ன ஆல்ட்ரேஷன் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே இல்லை பாருங்கள். அப்படி தாங்க போகிற இடமா எங்கே போகணும்னு தெரியாது. போகிற இடம்லாம் பில்டிங்காக இருக்கும். இங்கே திரும்புகிற இடம்லாம் பில்டிங்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி திரும்புகிற இடமா எந்த சைடு திரும்பினா ரோடு, இருந்தாலும் பெரிய பெரிய பில்டிங்கு. இது தான் இங்கே உள்ள வாழ்க்கை. சரி அப்படியே ஒரு சூப்பர் மார்க்கெட்டு வச்சு அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு உள்ளே போயிட்டு சரி என்னடா அது இங்கே ஒரு சின்ன சூப்பர் மார்க்கெட், பேர் அறியாத பேர் இருக்கா சொல்லிட்டு ஷார்க்குன்னு ஒரு சூப்பர் மார்க்கெட், அங்கே உள்ளே போனேன். உள்ளே போயிட்டு சரி உள்ளே வெளியில் சூடாக இருக்குன்னு சொல்லிட்டு உள்ளே ஏசி இருந்துச்சு. ஏசியில் எல்லா இடத்தையும் சுற்றி என்னென்ன சாமான் இருக்குன்னு பார்த்தா சாமான்லாம் விலை தொட்டு பார்க்க முடியாதுங்க, அந்த அளவுக்கு விலைங்க. உள்ள செம விலை விற்கிது. அந்த விலையப்பா இங்கெல்லாம் ஒன்றும் வாங்க முடியாது. எத்தனை நாள் இருக்கும், ஒரு ஆள் கூட வரக்கானே, நம்ம ஒரு ஆள் தான் இருக்கோம். நான் கடையில் வேலை செய்கிறவங்க 2-3 பேர் இருக்காங்க, அவ்வளோதான் அந்த இடத்துல. சரி அப்போ ஒரு ஜூஸ் மட்டும் ஒன்று வாங்குவோம் அப்படின்னு நினச்சி ஒரு ஜூஸு மட்டும் ஒன்று வாங்கினேன். அது ₹1.50. அது கொடுத்துட்டு சரி ஜூஸ் இருந்துச்சு, அது பார்ப்போம் அது எப்படி இருக்குன்னு தெரியல. அது விலை எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாம் விலை கூடுதலாக இருக்குன்னு அது விலை ஒட்டலை. அதனால் அந்த ஜூஸை மட்டும் ஒன்று வாங்கிட்டு வெளியில் ஜூஸை குடிச்சிட்டு வந்தாச்சு. ஜூஸை குடிச்சிட்டு வந்தது அந்த வெயில் சூட்டுக்கு அதுதான் கொஞ்சம் இதமானுச்சு. அந்த சும்மா போனதுக்கு ஒரு செக்யூரிட்டிலாம் போட்டிருக்கானோ, இருந்தாலும் என்ன ஒரு அந்த மாதிரி புது இடம் வந்துட்டு வந்தாலும் பக்கத்தில் என்ன செஞ்சேன், ஒரு பக்கத்தில் வந்துக்கிட்டு இருக்கேன். பக்கத்தில் டீ கடைன்னு போட்டிருக்கு. டீ கடையா, அது என்னடா அது இந்த டீ டைம்னு போட்டிருக்காங்க. இந்த பில்டிங் ஒட்டியே போட்டிருக்கானுங்க டீ டைம்னு அந்த பில்டிங்லேயே. ஆஹா, இது என்னடா டீ டைம்னு ஊர்லேயே இருக்குதுன்னு சொல்லிட்டு சரி டீ டயத்தில் போய் பார்ப்போம். என்ன டீ டயத்தில் என்னப்பா வச்சிருக்கு, எல்லாம் சம்சா அது டீ அப்படிலாம் இருக்குது. டீ ஒரு சாதா டீ ஒன்று போடணும். சாதா டீ வந்து ₹1.50. அந்த சாதா டீ ஒன்று வாங்கிக்கிட்டு ₹1.50 அந்த சாதா டீ அங்கே குடிச்சிட்டு கொஞ்சம் குடித்தேன். ஜூஸ் குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் தான், ஒரு அரை மணி நேரம் தான். அதுக்குள்ளே ஒரு டீ ஒன்று குடிச்சிட்டு சரி அப்படியே கிளம்புவோம் சொல்லிட்டு அப்படியே போயிட்டு அப்படியே நடப்பாதையே நடந்து நாடோடி மாதிரி போகிறது தானே.
எங்கே போனோம் அப்படியே மக்கள் பார்த்து மக்கள் வேலை செஞ்சிட்ருக்காங்க. நிறைய மக்கள் வந்து ஒரு கார்ட்போர்டை வந்து தூக்கிக்கிட்டு பெரிய இது அப்படியே ஒரு சங்கிலி தொடர் மாதிரி வரிசலாக நின்றுக்கிட்டு வேலை செஞ்சிட்ருக்காங்க. என்னப்பா அது இவ்வளோ இது ஹார்ட் ஒர்க்கு பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஹார்ட் ஒர்க்கு செலக்ட் பண்ணிட்டு அப்படியே அந்த ஏரியாவில் பார்த்தா எல்லாம் பெரிய பெரிய பில்டிங் தான் வந்து நிற்கிது. மக்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு வேலை செஞ்சிட்ருக்காங்கன்னு. அதை முடிச்சுட்டு அப்படியே பார்த்தா கார் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா இங்கே ரோடு பில்டிங் மண்ணே பார்க்க முடியாதுங்க. ஊர்லயாச்சும் மண்ணு ஏதாச்சும் பார்ப்பீங்க. இங்க பெட்ரோல் போடுறாங்கன்னு நான் நினச்சேன். என்னடா பெட்ரோல் பம்ப் இங்கே இருக்குது, சிங்கிளாக ஒன்று இருக்குன்னு பார்த்தா பெட்ரோல் இல்லைங்க, சார்ஜருங்க. வண்டி வந்து சார்ஜரிங் போடுறாங்களா, சார்ஜிங் போடுறதுக்காக வண்டி வந்து சரி வண்டி சார்ஜ் போட்டு அவர் போயிடுறாரு. எங்கே போயிடுறாரு, எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சார்ஜிங். என்னடா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சார்ஜிங் அப்படியே பெட்ரோல் மாதிரி உள்ளே சொருகிட்டாங்க. அது பார்த்துட்டு பெட்ரோல் ஏறுற மாதிரி சார்ஜ் ஏறிக்கிட்டே இருக்கும். டிரைவர்லாம் உள்ள இல்லை, யாருமே கிடையாது. அவங்களே செல்ஃப் லைன் போட்டுட்டு எங்கேயாச்சும் போய் தூங்கிட்டு வரலாம். சூப்பர் மார்க்கெட்டுக்கு எதுக்காச்சும் போயிட்டு வரலாம். எந்த மாதிரி சிஸ்டம் பாருங்கள். இது என்ன ஃபஸ்ட் டைம் பாருங்கள், என்னடா அது. அப்படியே சரி அதை முடிச்சுட்டு அப்படியே வெளியில் வந்தேன். அங்கே பார்த்தா ஒரு காரெல்லாம் தாண்டி தான் அப்படியே போனப்போ அங்கே மழை பெய்கிற மாதிரி ஒரு சவுண்டு. என்னடா இது மழை பெய்யுதே இங்கே சொல்லிட்டு திரும்பி பார்க்குறேன். இந்த காரெல்லாம் அப்படியே இங்கெல்லாம் காரெல்லாம் புறம்போக்கு மாதிரி அப்படியே வெளியில் கிடக்கும். அப்படியே எங்கே பார்த்தாலும் காரு பில்டிங்கு இது தான். இங்கே வந்தால் தண்ணி மாதிரி ஊற்றுதுங்க. தண்ணிங்க அந்த வெயில் பயங்கர சூடுங்க. இந்த சூட்டுக்கும் அந்த தண்ணிக்கும் இதமாக அங்கே காற்றடிக்குது. காற்றுக்கும் நல்லா இருந்துச்சுங்க. மக்கள் வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக மக்களுக்காக செஞ்சுருக்காங்க இந்த நாடு. வந்திருக்கோம் நம்மளாம் வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கிறோம். எங்கேருந்து இந்தியா, ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் ஒவ்வொரு நாட்டிலேருந்து வந்திருக்கிறோம். அவங்களுக்காக இந்த நாடு கட்டியிருக்கிற மாதிரி தெரியுது. இந்த ஊருக்காரங்க இங்கே இருக்கிறதில்ல. இந்த ஊருக்காரங்க வந்து எங்கெங்கேயோ போயிடுவாங்க. அவங்களாம் வெளியில் பார்க்க முடியாது, இங்கெல்லாம் வர மாட்டாங்க. நம்ம மாதிரி இந்தியாஸ்லாம் பாகிஸ்தான், பங்களாதேஷ், எஜிப்து மற்ற நாட்டுக்காரன் தான் வருவான். அந்த தமிழ் உட்கார்றதுக்கு நல்ல சௌரியமாக மழை பெய்கிற மாதிரி தண்ணி சுற்றி பார்க்குறதுக்கு நல்லா இதாக இருந்துச்சு. வெயில் யாரும் வரல, இன்றைக்கி லீவு. இதை பற்றி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.